பட்ஜெட்ல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய ஊதியத்தை உயர்த்துவது சம்பந்தமான அறிவிப்பு அரசு வெளியிடல. சரிங்களா? வழக்கம் போல கடந்த 3 ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டு வந்த அதே ஒரு நிதியை தான் இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. 86,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. திடீர்னு இதனுடைய தொகையை நாங்க அதிகப்படுத்தி கொடுக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பை திடீர்னு அரசாங்கம் வெளியிடுவதற்கு என்ன காரணம்? ரெண்டாவது, இங்க திமுக எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு இங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்கல்ல சார், இதனுடைய பாதிப்புகள் கிராம பகுதியில இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு 2006-2007 திட்டத்தை செயல்படுத்துற போது தமிழ்நாட்டை 2008 திட்டத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 11,300 கோடி. 2013-14 இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்த தொகை 33,000 கோடி. நடப்பாண்டுல 86,000 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கீடு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தில் 2021 ஆண்டின்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை என்பது 98,468 கோடி. ஆனால் அரசு செலவு செய்தது 1,11,000 கோடி ரூபாய். இப்ப 2006-2007 முதல் 2013-14 மொத்தமாக மனித வேலை நாட்கள் கணக்கெடுத்தா 1,660 கோடி. 2014-15 இருந்து 24-25 வரையும் இவங்க ஆட்சி காலத்துல மொத்த வேலை நாட்கள் கணக்கெடுப்புங்கிறது 30,029 கோடி. இப்போ 8.7 கோடி கிராம சொத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கம் சொல்லுது. இதே காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல 1.53 கோடிகள் மட்டும்தான் சொத்து உருவாக்கப்பட்டது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிதி ஒதுக்கீடுகள் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த மாநில வாரியாக ஊதியம் நிர்ணயம் என்பது ஒரு தனியாக இருக்கு. சரி. அதுல கடந்த காலங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் 196 ரூபாய் 60 பைசா இருந்த ஊதியம் படிப்படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு 319 ரூபாய்க்கு இருந்தது. இப்ப 319 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பொழுது ஹரியானாவுக்கு 374 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்துல மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, நாங்க ஒரு பல மாநிலங்களுக்கு நாங்க உயர்த்துறோம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு 17 ரூபாய் உயர்த்திருக்காங்க, ஹரியானாவுக்கு 26 ரூபாய், உத்தரப்பிரதேசத்துக்கு 15 ரூபாய், கேரளாவுக்கு 23 ரூபாய், கர்நாடகாவுக்கு 21 ரூபாய், தெலுங்கானாவுக்கு 7 ரூபாய், ஆந்திராவுக்கு 7 ரூபான்னு உயர்த்திருக்காங்க. இது அத்தனையுமே மாநில அரசினுடைய உழைப்பாளிகளுக்கு அந்த துறை சார்ந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த சம்பள உயர்வு ஏற்பட்டிருக்கு. சரி. இப்போ நம்ம பிரச்சனைக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட 2024-25 86,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த இந்த பட்ஜெட்ல மொத்த பட்ஜெட்ல கணக்கெடுத்தோம்னா 1.78%. சரி. ஆனா நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை 4,315 கோடி ரூபாய். இதுல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,335 கோடி ரூபாய கடந்த நவம்பர் மாசத்திலேயே கொடுக்கல. 2024 நவம்பர் மாசத்திலேயே கொடுக்கல. இதுல கொடுக்க வேண்டிய தொகை பயனாளிகளுடைய எண்ணிக்கை 1,09,61,000 பேர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த திட்டம் மரியாதைக்குரிய அமரர் முன்னாள் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களால் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது நாங்கள் இதை கடுமையா எதிர்த்தோம். காரணம் என்னன்னா, ஒரு உற்பத்தியாளனும் உழைப்பாளியும் கரம் கோர்த்து உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தொழிலில் உற்பத்தியாளனை தனியாகவும் உழைப்பாளியை தனியாகவும் பிரிக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம். இது விவசாயத்தை முற்றிலுமாக பாதிக்கும், மிகப்பெரிய அளவிலே சீர்கேடு ஏற்படும் என்கிற வகையில நாங்க எதிர்த்த போது ஆட்சியாளர்கள் எல்லாம் இதை சரியா கண்டுக்கல. இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறது என்று ஒரு பெரிய பிரச்சனை. இது திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறது. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த ஒரு மத்திய அரசுடைய பங்களிப்பில் திட்டம் செயல்படுத்தப்படுகிற பொழுது 75% மத்திய அரசு கொடுக்கிறது. நடப்பாண்டிலே மாநில அரசுடைய பங்கு 25%, 367 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்த திட்டம் மத்திய அரசு கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க, எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு சத்துக்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் சொல்லுகிற பொழுது
மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை மாநில அரசுக்கு பாதகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே ஓகே ஓகே. காரணம் என்னன்னா, இந்த திட்டத்துல 60% உழைப்பாளர்களை கொண்டு சம்பளம் ஊதியம் கொடுத்து செய்ய வேண்டும். சரி. 40% என்பது பொருட்கள், தளவாட பொருட்கள் வாங்க வேண்டியது, மூலப்பொருட்கள் வாங்க வேண்டியது, அதற்கு நிதி செலவிட வேண்டியது. சரி. ஆனால் அரசு செய்த தவறு என்னவென்றால், ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ஷெட்டு போடுறது, கொட்டா கட்டுறது எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டு நீங்க அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க. ஓகே. அங்க உழைப்பாளிகளை கொண்டு வரல, அங்க தனிநபர்கள் யாரும் அங்க உழைக்கல, அவங்களுக்கு பட்டியல் உருவாக்கப்பட்டதை தவிர எதுவும் செய்யல. நான் என்ன கேட்கிறோம், தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு எந்தெந்த மூலை முடுக்குகளில் எங்கெங்கு என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு, கேட்டு அறிந்து கொள்வதற்கு ஒற்றாடல் துறை இருக்கிற பொழுது மத்திய அரசுக்கு இருக்காதா? ஓகே. மத்திய அரசு ஒற்றாடல் துறை கண்காணிப்பார்களா மாட்டார்களா? ஓகே. இதற்கான மாநில நிதியகம் இருக்கிறது, வாரிய குழு இருக்கிறது. ஓகே. இந்த குழு ஒவ்வொரு ஆண்டும் நிதியை செலவிடுகிற பொழுது மத்திய அரசு நிதியை சேர்த்து மாநில அரசினுடைய அனுமதி பெற்றுத்தான் மாநில அரசு பங்கு தொகையை சேர்த்து செலவிட வேண்டும். சரி. இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். நாங்க எங்களுக்கு பாதகம் இருந்தாலும் கூட வரவேற்கிற காரணம் என்னன்னா, விவசாயம் அல்லாத காலகட்டங்களில் விவசாய கூலிகளுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்த காரணத்தை நாங்கள் வரவேற்றோம். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். ஆனால் தற்போது நடந்தது என்ன தெரியுங்களா? களப்பணியாளர்கள் ஒருத்தர் உருவாக்குறாங்க. இப்ப சமீபத்துல கூட இந்த திட்டத்துடைய குறை தீர்ப்பாளர் ஒருத்தர் போட்டாங்க. 37 மாவட்டத்துக்கு 38 அதிகாரிகள். சரி. இதுல ஊரகத்து வளர்ச்சி துறையுடைய பிடிஓ தான் இதை செய்வார். இதுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒருத்தருக்காக பணிதள பொறுப்பாளர் நியமிச்சாங்க. கடந்த காலங்கள்ல இவங்க வேலை செய்யும் போதுதான் எந்த வாய்க்கால்களை வேலை செய்தார்களோ அந்த வாய்க்கால்களை தொடர்ந்து வேலை செய்வார்கள். ஓகே. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வேலை செய்வாங்க. இதுல என்னன்னா, நீங்க ஊதியம் கொடுக்கிற பொழுது அரசாங்கத்திற்கான சொத்துக்களை உருவாக்குகிறோம். ஏரி வெட்டணும், குளங்களை வெட்டணும், கட்டணம் கட்டணும், வாய்க்கால தூர்வாரணுங்கிற பொழுது தூர்வாருவதாக படங்கள், புகைப்படங்கள் அனுப்பப்படுகிறது. நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த திட்டம் முழுமையாக ஆன்லைன்ல பதிவாகிறது. ஓகே. நீங்க ஆள் வேலைக்கு வருகிற பொழுது அந்த ஆட்களை வச்சு நீங்க படம் எடுக்கணும், முடிச்ச பிறகு படம் எடுக்கணும். ஓவர்சீர் வேலை முடிந்த பிறகு எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள் அந்த கணக்கை எடுக்கணும். இத தமிழ்நாட்டில இருந்து மூலை முக்கூட்டில இருந்து டெல்லியில இருக்கிறவங்க வரையும் ஆன்லைன்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையுமே இதுல பார்க்கலாம். ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? வேலைக்கு வராமல் அந்த பணித்தள பொறுப்பாளர்களை மிரட்டி அட்டையை கொடுத்துட்டு என் பேரை எழுதிக்க, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற தவறுகள் நிறைய நடந்தது என்பதுதான் உண்மை. ஓகே 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 ஓகே. நாங்க ஆரம்பத்தில் நாங்க சொல்றோம், எந்த ஒரு திட்டமும் சிறப்பான திட்டம் அது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகங்கிறது முக்கியம் இல்ல. சிலருக்கு பாதகம் இருக்கு, சிலருக்கு சாதகம் இருக்கும். ஆனா இந்த திட்டம் உழைப்பாளிகளுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு, ஏன் விவசாயிகள் கூட இதுல திட்டத்துல பலனடைகிறாங்க. விவசாயம் அல்லாத காலகட்டத்தில். ஆனால் திட்டத்தினுடைய செயல்பாட்டை முழுமையாக கண்காணிக்க வேண்டுமா வேண்டாமா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். ஓகே, சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் திட்டம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓகே ஓகே. தவறுகள் நிறைய நடந்திருக்கிறது. இதனால் தான் மத்திய அரசு கிடைத்திருக்கிற சொத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் ஊதியத்தை நிலுவை வைத்திருக்கிறார்கள். ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், இந்திய அரசாங்கம் 19 மார்ச் 2025 அன்று ஒரு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் ரிலீஸ்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் சார். 2014-15 நிதியாண்டு முதல் 2024-25 நிதியாண்டு வரை மொத்த மனித வேலை நாட்கள் 3029 கோடியாக உள்ளது. இது 2014க்கு முந்தைய 10 ஆண்டை விட 82% அதிகம். அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்துல கூடுதலான மணி நேரங்கள்ல மனித வேலை நாட்கள் இருந்திருக்குது. அதே போல சார் எவ்வளவுனா இதுவரை மொத்தம் 7,81,302 கோடி ரூபாயை நாங்க விடுவிச்சிருக்கிறோம். இதன் விளைவாக என்ன உருவாயிருக்கு அப்படின்னா,
8.07 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிராமப்புற சொத்துக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதாவது அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 7,81,000 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக செலவழித்த பிறகு அரசாங்கம் உருவாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா வெறும் 8,07,00,000 ரூபாய் மட்டும்தான். சரிங்களா சார்? அவ்வளவுதான் சார். இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்றாங்க. 13-14 இருந்து 13-14 அந்த காலகட்டத்தில் 6ல இருந்து 7ல இருந்து 13-14 வரை எவ்வளவுனா 1.53 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மட்டும்தான் உருவாக்கி இருக்காங்க. நாங்க அதிகமா உருவாக்கி இருக்காங்கன்ட்டு நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த கிராமப்புற சொத்துக்களுடைய உருவாக்கத்தை பார்த்து அதன் அடிப்படையில் தான் இந்த பணத்தை விடுவிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சரியான காரணம் உங்களுக்கே தோணுதா? அதாவது நான் ஏற்கனவே முதல் சுற்றுலே சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விடுவிக்கப்பட்ட தொகை 10 ஆண்டுகள்ல 2,13,220 கோடி. கரெக்ட். அப்போ உருவாக்கப்பனது 1.53 கோடி கிராமப்புற சொத்துக்கள். கரெக்ட். இப்போ 2014-15 இருந்து 2024-25 வரையும் மத்திய அரசு இந்த ஆட்சியில விடுவித்த தொகை 7,81,302 கோடி. கரெக்ட். இவங்க கொடுக்கிறது 8,07,000 கோடிக்கான கிராமப்புற சொத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க சார். மொத்த அகில இந்திய அளவுல கரெக்ட்டுங்களா? அகில இந்திய அளவுல. சரி, இப்ப நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா சார் இங்க தமிழ்நாட்டுக்கு விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிதி விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் இங்கு உருவாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் தான் விடுவிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? அது சரியான காரணமான்னு கேக்குறேன். இல்ல, அதாவது சொத்துக்களுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறது. நீங்க திட்டத்துல இப்ப ஒண்ணும் இல்ல சார், கால்நடை துறை மூலியமாக மாட்டுக்கோட்டா கட்டுறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. 88,000 ரூபாய். புரியுது. அது வந்து ஒரு செலவுலாம் போக 1,12,000 ரூபாய் மொத்தம் கணக்கு வரும். சரி. இது எப்படி செய்யணும்னா தகரம் ஷீட்டு எல்லாத்தையும் நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா அந்த வேலையை செய்யறது 100 நாள் வேலை திட்டத்தில் மூலமா சம்பளம் கொடுத்து செய்யணும். சரி, புரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க செய்யறது எப்படின்னா டெண்டர் விட்டுருவாங்க. ஒப்பந்ததாரர் இந்த திட்டத்துல சாராம்சம் என்ன தெரியுங்களா? இந்த திட்டத்துல சாராம்சம் என்ன தெரியுங்களா? ஒப்பந்ததாரர் செய்யக்கூடாது, ஒப்பந்ததாரர் நியமிக்க கூடாது, இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுல அரசாங்கம் என்ன முடிவெடுத்ததுன்னா ஏரி குளங்களை வெட்டு மண் வேலை செய்யறதுக்கு ஆட்களை பயன்படுத்த முடியும். ஆனால் ஆட்கள் அங்க முறையாக வேலை செய்ய மறுக்கிறாங்க. முழுமையாக வேலை வாங்க முடியல, அதுல அவுட்புட் கிடைக்கல. எனவே கட்டடங்களை 40% கட்டடங்களை கட்டலாம்னு செஞ்சுட்டு இருக்காங்க. சாலை போடுறது, கட்டடம் கட்டுறது, சிறுபாலங்கள் கட்டுறது, கொட்டகை கட்டுறது, இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அந்த திட்ட செயல்பாடுகளில குறைபாடுகள் இருக்கிறது, முழுமையடையவில்லை என்பதுதான் சிஏஜியுடைய அறிக்கை. சரி சரி. அந்த சிஏஜியுடைய ரிப்போர்ட் தான் தமிழக அரசுடைய செயல்பாட்டுக்கு சாதகமாக இல்ல. அதுதான் உண்மை. ஓகே சார். ஓகே 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 ஓகே